நிலா வெளிச்ச சமையல் கடை. ஒரு சின்ன கிராமத்துல எல்லாரும் இரவு வந்ததும் கதவுகள மூடி தூங்கும் நேரத்துல முழு நிலா மேல வானத்துல மின்னும் நாள்ல மட்டும் யாருக்கும் தெரியாம ஒரு விசித்திரமான கடை தோன்றும். அந்த கடை பகல் நேரத்துல இருக்கவே இருக்காது. ஆனா நிலா வெளிச்சம் விழும் நேரத்துல மட்டும் பழைய மரத்துக்கு பக்கத்துல மென்மையான விளக்குகளோட ஒளிர்ந்து நிற்கும். அதுக்கு பேரு நிலா வெளிச்ச சமையல் கடை. அந்த கடைய பற்றி ஊர்ல பல கிசுகிசுகள் இருக்கும். அங்க சாப்பிட்டா மறந்த சந்தோஷம் திரும்ப வருமா, மனசுல இருக்கிற பாரம் லைட்டா ஆகுமா. ஆனா யாருக்கும் அது உண்மையா பொய்யா தெரியாது. அந்த கிராமத்துல வாழும் ஆரு என்ற ஒரு சின்ன குழந்தை வீட்டுல அம்மாவின் சிரிப்பு மெதுவா மறைந்ததை பார்த்து ஒரு நாள் முழு நிலா இரவு வந்ததும் அந்த மர்ம கடையை தேடி தனியாக நடந்து போகிறான். குளிர்ந்த காற்று, நிலா வெளிச்சம், அமைதி எல்லாம் சேர்ந்து அவளுக்கு கொஞ்சம் பயமும் கொஞ்சம் நம்பிக்கையும் தர, அந்த பழைய மரத்துக்கு பக்கத்துல திடீர்னு ஒரு கதவு தானா திறக்க, உள்ள இருந்து வரும் சுடச்சுட சமையல் வாசனை அவளை உள்ளே இழுக்குது. கடைக்குள் நுழைந்ததும் வெள்ளை தாடியோட அமைதியான முகத்துடன் நிற்கும் நிலா தாத்தா அவளை பார்த்து சிரிச்சு, இங்க சாப்பாடு பணத்துக்கு இல்ல, மனசுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிக்கு தான் சொல்ல, ஆரு தன் அம்மா மீண்டும் சிரிக்கணும் என்ற ஆசையை மெதுவா சொல்ல, அந்த தாத்தா நிலா வெளிச்சம் விழும் பாத்திரத்துல சமையல் தொடங்கி ஒவ்வொரு கிளறலோடும் நினைவுகள் மிதக்கிற மாதிரி காட்சிகள் உருமாக, குழந்தை கால சிரிப்பு, வீட்டு கதைகள், பழைய சந்தோஷங்கள் எல்லாம் அந்த உணவுக்குள்ள கலக்க, சமைச்ச உணவை ஆரு வீட்டுக்கு கொண்டு போய் அம்மாவுக்கு கொடுக்க, அம்மா ஒரு கரண்டி சாப்பிட்டதும் முதல்ல கண்களில் தண்ணீர் வந்து அடுத்த நிமிஷம் மெதுவா சிரிப்பு திரும்ப வந்து வீட்டுக்குள்ள ஒரு பழைய வெப்பமும் நிம்மதியும் பரவ, மறுநாள் காலை ஆரு அந்த இடத்துக்கு போனபோது கடை இல்லாம மறைந்து போய் அந்த பழைய மரம் மட்டும் அசைய, கையில ஒரு சின்ன விளக்கு மட்டும் மிஞ்சி இருக்கும். அப்போ ஆரு புரிஞ்சுக்கிறா, மேஜிக் உணவுல இல்ல, அது அன்போட நினைச்சு கொடுக்கற மனசுல தான். முழு நிலா வந்தால் அந்த நிலா வெளிச்ச சமையல் கடை மீண்டும் யாருக்கோ தேவையா தோன்றும் என்ற நம்பிக்கையோட கதை மெதுவா முடிவடைகிறது.